வெல்கம் டு கணேஷ் ஃபார்ம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் புறா குஞ்சுங்களுக்கு எப்படி தீவனம் தருது அப்படின்ட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்மளோட புறா குஞ்சுங்களுக்கு வந்து தீவனம் என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் கிடைக்கிற சத்து மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிரிஞ்சு ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வந்து கேட்டாலே தருவாங்க. 5 ரூபாய் இல்லைன்னா 10 ரூபா வரும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட புறா குஞ்சுகளுக்கு வந்து ஈஸியாக சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ 3 புறா குஞ்சு இருக்குது. அதனால் நான் 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம எப்படி தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட புறா குஞ்சுங்களுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. இதுக்கு மேலே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து புறாக்கு வந்து எப்படி தீவனம் தருது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்குவீங்க. எடுத்துகிட்டு வந்து நம்மளோட புறா குஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட புறா குஞ்சுக்கு வந்து இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியா. அதனால தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து எப்படி உங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்குவீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்காதீங்க. அதில் கொஞ்சம் பாதி உண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் பாதி. நம்மளோட புறா குஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி வாய் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் அதுவே அழகாக சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணணும். அழகாக அதுவே சாப்பிட்டுக்கும். நீங்கள் வந்து எப்படி தரீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தந்தோன்னா அழகாக சாப்பிட்டுக்கும். நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபீட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.